செக் செக். எல்லாருக்கும் காலை வணக்கம் மக்களே. காலை வணக்கம். கமிட்டி நிர்வாகத்துல இருந்து ஸ்கோர் போடுற நம்ம கணேசனை வரைக்கும் எல்லாருக்கும் வணக்கம். முதல் 2 பாலுக்கு அப்புறம் அடுத்த பால் போடப்பட்டது. அதை வந்து பார்த்தீங்கன்னா டவுன் காரணமாக ஒரு வைடு. காலை வணக்கம் பிரகானா, பாலனா, சங்கோனா, எல்லாருக்கும் வணக்கம்பா. வணக்கம் வணக்கம் அருண். வணக்கம் அண்ணே. போல்ரா டிங்னு ஒரு சவுண்டு. சம பால் குயிக்காக உள்ள போய் நான் போனதுனால பேட்டரால் ஜட்ஜ் பண்ண முடியல. ஸோ அவர் எதிர்பார்த்த ஹைட்டும் வரவில்லை. பால் அண்டர்நீத் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு வேர்டு. பால் ஜிங்குன்னு உள்ளே போயிட்டு டங்குன்னு போய் போல்ட் அடிச்சதுனால இன்னொரு விக்கெட்டு. வெல்கம் விக்கெட். ஃபர்ஸ்ட் விக்கெட் டவுன் ஆயிருக்குது. இப்போ டஃப் சான்சஸ் அப்படின்னு தான் சொல்லணும்ப்பா. சீரியஸ்லி இந்த மாதிரி பால்லாம் வந்து இந்த டோர்னமெண்ட்டில் பார்க்குறதே அது அரியுது அப்படின்னு தான் சொன்னேன். ஏன்னா ஃபாஸ்ட்டாக போகிறதெல்லாம் வந்து திடீர்னு மேலே ஏறும். ஆனால் அந்த பால் ஸ்கிட்டாகி கொஞ்சம் கீழே போயிருக்குது. பேட்டர் நினைச்ச ஹைட்டுக்கு வரல. ஸோ அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா பெயில்ஸ் இருந்ததுன்னா சூப்பராக இருந்திருக்கும். அப்படியே பறந்துருக்கும் சும்மா கிடுன்னு. பட் அது நடக்கலை. இருந்தாலுமே வந்து இங்கே ஒரு விக்கெட் விழுந்துருக்குது. ஸோ முதல் விக்கெட்டை வந்து அண்டர்டாக்ஸ் இழந்திருக்கிறாங்க. ஓகே, அடுத்த பால் ஒயிடாப்பா. நல்லா தானே போய்கிட்டு இருந்துச்சு. ஷார்டேஜ் பால் லென்த்தை கரெக்டாக ஜட்ஜ் பண்ணி அடிச்சிருக்காரு. பால் ஓடுது கடைசி வரைக்கும் பவுண்டரி கோடு வரைக்கும் ஓடிச்சு. அதையும் தாண்டி போயிடுச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா, வார்ம் வெல்கம் பவுண்டரி. நீங்க என்னப்பா விக்கெட் எடுக்கிறீங்க, சரி நாங்க அதுக்கு பவுண்டரி அடிச்சு பழி வாங்கிக்கிறோம் அப்படின்ற மாதிரில இருக்குது. முதல் பவுண்டரி வந்திருக்குல்ல, ரொம்ப ஹாப்பி காலையிலேயே. பவுண்டரிக்கு அப்புறம் ஃபீல்ட் சேஞ்சு. எட்ஜ் பாசிபிலிட்டியா ரெண்டாவது விக்கெட்டை எடுத்துருக்காப்பா. செம்ம பவுலிங் வா அண்ணன். லாங் ஹேர் இதெல்லாமே பார்க்கும்போது டே லெஃப்ட் ஆம்ல வசீம் அக்ரம் ஒன்ஸ் அப்பான டைம் கோட்டர் டைம்ல வந்து டாமினேட் பண்ணாரு பாருங்க உலகத்தை, அது மாதிரி இருக்குது. ஓகே கம்ப்யூட்டர் ஜி, இது உங்களுக்கான நேரம். ரிவ்யூ கேட்டிருக்கிறாங்க. ஸோ அந்த ரிவ்யூவை மட்டும் பாருங்க. என்னன்னு எல்லாமே கரெக்டாக இருக்குதா, இல்லை கட்டத்தில் எதுவும் குறை இருக்குதா, ராகுக்கு எதுவும் பஞ்சாயத்து வந்துச்சா அப்படின்றத மட்டும் பார்த்து சொல்லுங்க. கட்டம் சரியா இருந்தா இன்னொரு ஒரு விக்கெட்டு இன்னொன்று விழுகணும். கட்டத்தில் சனி பயிற்சி இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ பார்த்து சொல்லுங்க கம்ப்யூட்டர் ஜி. இந்த குரூப்பாக டீ கடைக்கு போயிட்டு தான் பல்க் ஆர்டர் போட்டு ஆர்டர் எப்படா வரும்னு வெயிட் பண்ணுவோம்ல, காலைல அது மாதிரி இருக்குது. இல்லை அந்த ரியாக்ஷன்லாம் அப்படிதான் இருக்கு. ஓகே, அதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்ற தெரிஞ்சிச்சு. ரெண்டாவது விக்கெட் டவுன். அடடா, இது சுத்தமாக எதிர்பார்க்காத ஒரு ஸ்கிரிப்டுப்பா. நீ என்ன ஜெய்ஷா எழுதுற ஸ்கிரிப்டை பார்த்துட்டு இருக்கீங்க. இங்கே பாருங்க, ஒவ்வொரு மேட்ச்மே ஒவ்வொரு ஸ்கிரிப்ட் போயிட்டு இருக்குது. டோட்டலி டிஃப்ரெண்ட் சினாரியோ இந்த மார்னிங். செம காலையிலே வந்து 2 விக்கெட் ஒரே ஓவரில் விழுகுது. ஐ எம் சர்ப்ரைஸ்ல. இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா ஒட்டுமொத்தத்துக்கு வந்து மாற்றி விக்கெட் விழுந்தா என்ன செய்யறது? அண்டர்டாக்ஸ் என்ன இருக்கு, ஒரே ப்ரெஷராக இருக்கும். அடுத்த புதிய பேட்டரா சந்துரு உள்ளே இறங்கி இருக்கிறாரு. இந்த 2 பார்ட்னர்ஷிப் தான் கரையை கடத்து கொண்டு போனோம். ஆஹா, டீசன்ட் பால்.
கொஞ்சம் மிஸ்ஸு. மேபி இன்னொரு சின்ன இம்பாக்ட் இருந்திருந்தா கொஞ்சம் ஸ்லைட்டா வெளியே போயிருந்தா அவுட் ஸ்விங் மாதிரி ஏதாவது ஆயிருந்தாலும் இன்னொரு ஒரு விக்கெட்டு விழுந்திருக்கும். பட் ஆனால் நல்ல காலம் நடக்கல. முதல் ஓவர் முடிவில் 8 ரன் ஃபார் 2 விக்கெட்ஸ் லாஸ். 2 விக்கெட்ஸ் ரேர் சினாரி இந்த மார்னிங் செஷன் பா சீரியஸ்லி. ஏன்னா காலையில் வந்து பெருசாக 2 விக்கெட் விழுந்து நம்ம இத்தனை நாள் வந்து பார்க்கவே இல்லை. அதான் உண்மை, சுத்தமாக பார்த்ததில்ல. அந்த வரிசையில் வந்து இன்னைக்கு ஒரு ரேர் சினாரியோ. 7 அதிசயம் தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த டோர்னமெண்ட்டில் இது முதல் அதிசயமாக வந்து நம்ம ஏற்றுப்போம். காலில் முதல் ஓவர் ரூபி ஃப்ரெண்ட்ஸு பயங்கரமாக போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அண்டர் டாக்ஸை வந்து 2 விக்கெட்டு பேக் டு பேக்காக சொல்லி எடுத்தாங்க. அதுவும் ஒரே ஓவரில். நம்ம வசீம் அக்ரம் ப்ரோ வேறு லெவலில் பவுலிங் போட்டு கலக்கி விட்டா அப்படி. ஸோ தொடர்ந்து 2வது ஓவராக வந்து அடுத்த பவுலராக போட வந்திருக்காரு. என்ன எல்லாருமே அவ்வளோ தூரத்துலேருந்து ஓடி வராங்க, எப்படின்னு ஓடுறீங்க அந்த மண்ணில் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகேங்க, ஃபீல்ட் செட்டப்லாம் வந்து செப்பரேட் ஆயிடுச்சு. ஏன்னா பவர் பிளே முடிஞ்சு. ஸோ 2வது ஓவரோட முதல் பால். ஸ்டார்டிங் வித் a good yorker பட் வெல் டிஃபென்ஸ். பாலை தூக்கி சொருவினாலும் சரி ஓகே, ப்ரெஷர் எதுக்கு ஆகிட்டு டீசெண்டாக ஸ்ட்ரைக்கர் ரொட்டேட் பண்ணுவான் அப்படின்ற காரணத்தால இருந்து ஒரு வெல் டிஃபென்ஸ், ஒரு ஜென்டில் புஷ் மாதிரி இருந்தது. ஸோ அதை தொடர்ந்து அதில் ஒரு சிங்கிள் ஓடி இருக்கிறாங்க. நல்ல ஒரு விஷயம். ஸ்ட்ரைக்கிங் ரொட்டேஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் பவுண்டரிஸ். ஓகே, அடுத்த பால் இங்கே மறுபடியும் ஒரு ஃபீல்டில் ஒரு சின்ன மாற்றம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எக்ஸ்ட்ரா கவரு பின்னாடி டீப்புக்கு போகிறாரு. அது போக ஃபைன் லெக் உள்ள, அது போக மிட் விக்கெட்டு லாங் ஆஃப் ஸ்கொயர் லெக். ஆஹா, பெட்டர் பால் சீரியஸ்லி பெட்டர் பால். எக்ஸ்ட்ரா கவர் பின்னாடி வச்சோடனே வந்து ஆஃப் சைடில் போடுவேன்னு நினச்சியா தாஸ்? அதான் கிடையாது, யாக்கிங்கில் தான் போடுவேன்னு சொல்லிட்டு பால் உள்ள சொருவி இருக்கிறாரு. செம பவுலிங்கா சோஃபார். ஆஹா, மறுபடியும் நல்ல பால். மாத்தி டாட் பால் போட்டு பிரஷரை போட்டுட்டு இருக்காங்கப்பா அண்டர் டாக்ஸுக்கு. பிரஷரு. ஸோ நாங்களே டாஸை வின் பண்ணி நாங்களே பேட்டிங் ஆடுறோம் அப்படின்னு சொல்லி எடுத்திருந்தாங்க. முதல் ஓவரில் 2 விக்கெட்டு அவங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. மறுபடியும் அதே லென்த் பேக் டு பேக்கா மாத்தி லென்த்தை மாத்தி விளையாண்டுக்கிட்டு இருக்காரு பவுலர். ஹேட்ரிக் கொஞ்சம் க்ளூலெஸ்ஸாக இருக்கிறாருப்பா. அப்படியே போய்கிட்டு இருந்தா என்ன ஆகுறது அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸ்கோர் போர்டில் ரன்னு வேணும், இல்லைன்னா இந்த 4வது ரவுண்டு ரொம்ப சிரமமா போயிரும். ஆஹா, தள்ளி போயிடுச்சப்பா. வைடு அடிக்கணும்னு முயற்சி பண்ணி தட்டினாரு, ஆனா அது வைடா போயிருக்குது. மறுபடியும் அதே ரிசல்ட் தான் அப்படின்ற மாதிரி இருக்கு. மறுபடியும் ஒரு வைடு கொடுத்துருக்காங்க. ஒரு சைட் ஆஃப்ல ரொம்ப தள்ளி போட்டுட்டு இருக்காரு. இத்தனை பால் வந்து கொஞ்சம் டீசெண்டா உள்ள 4th 5th ஸ்டம்ப்ல போட்டுட்டு இருந்தாரு. பட் இந்த பால் வந்து 6வது 7வது போட்டதுனால பிச்சுக்குன்னு வெளியே போயிடுச்சு, வேற ஒன்றும் கிடையாது. கட் ஷாட்டே ட்ரை பண்ணாரப்பானா அதுவும் வெளியே போயிடுச்சப்பா. அதாவது ஒரு 4 பால் வேற மாதிரி ஓவரா இருந்தது அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தோம். பட் ஆனால் அதுக்கு ஈக்குவலா 3 எக்ஸ்ட்ராஸ் கொடுத்துட்டாரு பேக் டு பேக்கா. நல்லா தானே போய்கிட்டு இருந்துச்சு, ஏன்னு இப்படி பண்ண? மறுபடியும் முதல்ல இருந்தா எல்லா பாலையும் விட்டா என்ன இது அப்படின்ற மாதிரி இருக்குதே. சீரியஸ்லி பேட்டர் அண்டர் ப்ரெஷர் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். பட் ஸ்டில் 1 கிளீன் ஹிட் கேன் புல் அவே ஆல் த ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. அந்த ஒரு கிளீன் ஹிட் எப்போ வரும்ன்றது தெரியல. இந்த பாலும் வந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, ஏன்னா அது ரொம்ப தள்ளி போடப்பட்ட ஒரு பால் வைடு. அதாவது ஒரு 4 பாலுக்கு வெறும் 1 ரன் மட்டுமே கொடுத்திருந்த நிலைமையில அடுத்த வந்து போடுறதுக்குள்ளேயே 3 ரன் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ஒரு டாட் பால், அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு வைடு. ஆக மொத்தம் ஈக்குவல் ஆயிடுச்சு. ஓ, பாலுக்கு பால் வந்துச்சப்பா.
ஷாட் கிளீன் ஸ்ட்ரைக்கா. அவ்வளவுதான், அந்த ஒரு கிளீன் ஹிட் ஃபுல்லாவே த பிரஷர்னு சொன்னேன். ஒய்டு போட்ட டிஸ்பிரேஷன்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒட்டு மொத்தமா லைன்ல லென்த்தை இழந்து விட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஒரு 6 வந்திருக்குது. என்னடா கொடுமை இது அப்படின்ற மாதிரி இருக்குது. அது தொடர்ந்து ரெண்டாவது ஓவரும் முடிஞ்சிச்சு. 2 ஓவர் முடிவுல ஸ்கோர் 19 ரன்ஸ் ஆன் த போர்ட். பரவாயில்ல, நல்ல கம்பேக்கு. ஒய்டு மட்டும் போடாமல் இருந்தாங்கன்னா வெறும் 7 ரன். ஆனால் அந்த ஒய்டோட சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக 4 ரன் வந்திருக்குது. ஆமாம், ஹேட்ரிக் ஒய்டு, அதுக்கப்புறம் ஒரு டாட் பால், அதுக்கப்புறம் ஒரு ஒய்டு. ஸோ இப்படி இருக்கிற நிலமையில வந்து நான் ஆரம்பத்திலே நான் வந்து ஒரு 2 நாள் அந்த டைலாக் சொல்லிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். அண்ணே வேணாம்னே, அந்த ஒய்டு மட்டும் வேணாம்னே, குடும்பத்துக்கு போலிங் குடும்பத்துக்கே அந்த ஒய்டு வேணாம், எக்ஸ்ட்ராஸ் வேணாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அது நீங்கள் போட்டு வெறுத்துவீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. மொத்தம் 4 பால் தரமாக போட்டுட்டு போன ஓவரில் அடுத்த பால் ஒய்டில் ஆரம்பிச்சாரு. பேக் டு பேக்காக 3 ஒய்டு, அதுக்கப்புறம் ஒரு டாட்டு, மறுபடியும் ஒரு ஒய்டு. இப்படியே போய்கிட்டு தான் என்ன ஆகுறது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ பாலை விட கொஞ்சம் அதிகமாகவே போயிடுச்சுப்பா. அடுத்த ஓவரோட முதல் பால் ஸ்லோவர் பாலே, பட் சரியா டைமிங் இல்லை. பேட்டர் முன்னாடியே சுற்றிட்டாருப்பா. கொஞ்சம் பார்த்து அடிச்சிருந்தா மேபி ஏதாவது பாசிபிலிட்டிஸ் பவுண்டரிஸ் ஏதாவது வந்திருக்கும். பட் ஆனால் அது வரல. 4வது ரவுண்டில் இருக்கிறோம். அதனால ஒவ்வொரு பாலுமே முக்கியம். பார்த்து ஆடுறது அதை விட முக்கியம். நோ லுக் 6லாம் ஒரு மாதிரி கிராண்டான ஒரு ஷாட்டாக தான் இருக்கும். பட் ஆனால் பார்த்து அடித்தாலுமே வந்து தப்பு இல்லை அப்படின்னு தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஸோ அடுத்த பால் கட் ஷாட் முயற்சி பண்ணாரு. பட் ஆனால் நடக்கல. ஒரு டாட் பால் வந்திருக்குது. வெல்கமிங் டாட் பால். ஏன்னா போன ஓவர் கடைசி ஒரு பால் வந்து பார்த்தீங்கன்னா 6 போச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த பால் ஒரு சிங்கிள் வேற போச்சு இந்த ஓவரில். தொடர்ந்து இந்த பால் ஒரு டாட் பால். வெல்கமிங் டாட் பால். ஸோ கவர் பின்னாடி இருக்கிறாரு. ஆஹா, பாயிண்ட் தலைமையில தள்ளணும் அப்படின்னு முயற்சி பண்ணாரு. பட் ஆனால் அது ரொம்ப தள்ளி போனதுனால அது ஒரு ஒய்டு. ஸோ திருப்பி போட்டாகணும். நல்லா போயிட்டு இருக்கிற நிலமையில ரூபி ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த ஒய்டெல்லாம் தேவையானே அப்படின்ற மாதிரி இருக்குதே. நல்லா டாட் பால் போடுறீங்கப்பா அப்படின்ற மாதிரி இருக்குது. உடனே இங்க அண்டர்டாக்ஸுக்கு பவுண்டரி வேணும். ஸ்லோவர் பால் எட்ஜ். ஆஹா, பவுண்டரி வேணும் தான் சொன்னேன், விக்கெட் வேணும் கேட்கலையே அண்டர்டாக்ஸுக்கு அப்படின்ற மாதிரி இருக்குதே. இன்னொரு விக்கெட்டு, 3வது விக்கெட்டு. ஆக்சுவலாக மேபி எனக்கு தெரிஞ்சு இந்த பேட்டரியை டாட் பால் இது பண்ணி அப்புறம் 6 அடிச்சு மறுபடியும் ஒரு டாட் பால் ஆகி அதுக்கப்புறம் வந்து அந்த ப்ரெஷர்லேயே விக்கெட்டை விட்டாரு போல. ஸோ 3வது ஒரு விக்கெட் டவுன் ஃபார் அண்டர்டாக்ஸ் அணியினருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து ப்ரெஷர் போட்டுட்டு இருக்காங்க ரூபி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவங்க வந்து பேட்டிங் தான் நாங்களும் எடுக்கணும்னு ஆசைப்பட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க டாஸில் ரூபி ஃப்ரெண்ட்ஸு. பட் இருந்தாலும் பவுலிங்கில் வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, பரவாயில்ல நீ சேஸ் பண்ணுவான், நோ ப்ராப்ளம் பட்டி அப்படின்னு சொல்லிட்டு வேற லெவலில் வித்தையை காமிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு பவுலருமே வந்து பக்காவாக போட்டுட்டு இருக்கிறாங்க. வெல் பிளான்ட் அண்ட் வெல் எக்ஸிக்யூட்னு சொல்லலாம் தாராளமாக. ஸோ அந்த வரிசையில் இப்போ ஒரு விக்கெட் விழுந்துருக்குது. 3வது விக்கெட் டவுன் ஃபார் ரூபி ஃப்ரெண்ட். மன்னிச்சிருங்கப்பா, 3வது விக்கெட் எடுத்திருக்கிறாங்க. பட் 3வது விக்கெட் டவுன் ஃபார் அண்டர்டாக்ஸ். லென்த்ல மிஸ் ஆனாரே அப்படின்னு தான் சொல்லணும். இருந்தாலும் அது தள்ளி போயிடுச்சுப்பா. அது ஒரு வைனா தள்ளி போன ஒரு காரணத்தினாலே ஒயிட் கொடுத்திருக்கிறார் அம்பையர். எல்லாருமே ஷாக்கு, என்ன ஒய்டா அப்படின்னு. ஆமா ஒய்டு தான் அப்படி சொல்லிட்டு அம்பையர் கொடுத்துருக்காரு. எங்க அம்பையர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட், கடமை கண்ணியம் கட்டுப்பாடு தான். ஸ்ட்ரெயிட் அடிச்சிருக்காருப்பா, தரையோடு தரையா போயிருது. உடனே மிட் ஆஃப் சர்க்கிள் கூட தாண்டல. சிங்கிள். ஆன்ஃபீல்ட் அம்பையர்ஸ் இப்போ யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரவீன் ப்ரோ, தொடர்ந்து சாமிங் ஸ்டார் ரியோ கௌதம். ஷார்டர் பாலே பட் பெட்டர் ஷாட் அப்படின்னு சொல்லணும்ப்பா. இந்த முறை கரெக்டா கணிச்சு அடிச்சிருக்காங்க. வார்ம் வெல்கம் பவுண்டரி 6 வந்திருக்குது ஆஃப்டர் a long டைம். வெல் ஷாட் வெல் ஸ்டாக் அப்படின்னு சொல்லலாம் தாராளமாக. ஏன்னா ரொம்ப நேரமா வந்து கொஞ்சம் டாட் பால் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஷர் போட்டு விக்கெட் எடுத்த நிலைமையில ஒரு நல்ல பவுண்டரி வந்திருக்கு.
இறங்கி வந்து ஒரு அடி அடிச்சாரு. அண்ணே எதுக்குன்னு அப்படின்ற மாதிரி இருக்குது. ஐயோ மாத்தி மாத்தி இன்னொரு ஒரு விக்கெட்டா அப்படின்ற மாதிரி இருக்குது. 6 கொடுத்தாலும் ரூபி ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் கம்பேக் கொடுக்கலாம், நாங்க தயங்க மாட்டோம் ராஜா அப்படின்ற மாதிரி இன்னொரு ஒரு விக்கெட் எடுத்துருக்காங்க. சீரியஸ்லி டிராமாட்டிக் ஓவர். மறுபடியும் என்னதான் அங்கிட்ட ஒரு பவுண்டரி வந்தாலும் அடுத்த ஒரு விக்கெட்டு, அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 6 வந்தாலும் இப்பயும் ஒரு விக்கெட் விழுந்திருக்குது. சேட் டு சீ திஸ். பேக் டு பேக்காக வந்து பவுண்டரிஸ் அடிச்சுமே வந்து விக்கெட் லூஸ் ஆகுது அப்படின்னா ஸோ எங்கேயோ ஏதோ தப்பு நடக்குது. அது அண்டர் டாக்ஸ் அணியினர் வந்து கண்டிப்பாக கண்டுபிடிச்சாகணும். 3 ஓவர் முடிவில் 29 ரன்கள் இப்போதைக்கு எடுத்திருக்கிறாங்க ஃபார் த 4 விக்கெட் லாஸ். ஐ கான்ட் பிலீவ் இஸ் திஸ் a real or ஐ மீன் ட்ரீம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சீரியஸ்லி பவுண்டரி மாற்றி மாற்றி அடிச்சு அதுக்கப்புறமும் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு விக்கெட் வீழ்ச்சி விழுகுதுன்னா ஸோ லைனர் நேரத்தில் வந்து பிடிக்கிறதுக்கு கஷ்டப்படலை, அழகாக போட்டு லைனர் நேரத்தில் விக்கெட் எடுக்கிறாங்க, அதான் உண்மை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ பேக் டு பேக் ஓவர்ஸில் வந்து மாற்றி மாற்றி விக்கெட் வீழ்ச்சி விழுந்துக்கிட்டு இருக்குது. அதை தொடர்ந்து ஒரு குட்டி பார்ட்னர்ஷிப் ஒன்று வேணும். ஸோ 3 ஓவர் முடிச்சு இன்னும் 2 ஓவர் தான் இருக்குது. எவ்வளோ தூரம் அடிக்க முடியுமோ அவ்வளோ தூரம் வந்து அண்டர் டாக்ஸ் அணியினர் அடிச்சே ஆகணும். ஸோ அடுத்தவரோட முதல் பால், 4வது ஓவரோட முதல் பால். ஓகே, ஃபீல்டில் ஒரு சின்ன குழப்பம், அதை தொடர்ந்து வந்து கரெக்டாக பண்ணிட்டாங்க. நீங்க இங்கே நில்லு ராஜா அப்படின்னு. ஆங்கிலிங் அக்ராஸே ஒன்றும் பண்ண முடியாது, ஒய்டு. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் லைனை பார்த்து போட்டால் தான் கரெக்டாக உண்டு, இல்லாட்டி ஒய்டு மாற்றி மாற்றி அந்த சைடு போய்கினே இருக்கும். ஒரு சர்ப்ரைஸாக வந்து கேட்சிங் பொசிஷன் உள்ள. ஆஹா, இதுக்கு பின்னாடியே நிற்க வச்சிருக்கலாமே அப்படின்ற மாதிரி இருக்கும்ல இப்போ. எனக்கு அப்படிதான் தோணுது. சீரியஸ்லி பால் ஃப்ளோன் இன் த ஏர், பட் என்ன இருந்துமே வந்து அது ஜஸ்ட் அண்டர்நீத் ஆயிடுச்சு. அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. சிங்கிள் ரன்ஸ் ஆன் த போர்ட். எட்ஜ்பா படல, ஆனா நோ மேட்ச் லேண்டு, ஸோ சேஃப் தான். எனக்குள்ள அவங்க டீமோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கிறாரு, ஒவ்வொரு ஷாட்டுக்குமே ஹைட்டு போகிறதெல்லாம் தலையை பிச்சுக்கிறாரு பாவம். தலையை எங்கே அறுவடை பண்ணீங்க? ஒயில்ல அறுவடை பண்ணீங்களா? சரி. ஆஹா, ஷாட்டு வெளியே போயிருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமாப்பா. அப்பா ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் கொஞ்சம் பெருமூச்சு விடுவாரு. பவுண்டரிக்கான தேடல பவுண்டரி வந்துருச்சு. அடுத்த பால் லோ ஃபுல் டாஸ், சரியா மாட்டலப்பா, இருந்தாலும் பரவாயில்லப்பா. நோ மேன்ஸ் லேண்டு. நல்ல வேலை போன ஒரு மாதிரி ஆயிருமோன்னு கொஞ்சம் பயந்துட்டேன் லைட்டா, யாரில் போனோன்னே. சரி ப்ரோ, நான் மாற்றி மாற்றி 4 விக்கெட் போயிட்டு இருக்குது, என்ன நினைக்கிறீங்க? தெரியலையே, நல்லா தான் ஆடுவாங்க. இன்னைக்கு எதாவது மிஸ்டேக் ஆயிடுச்சு, பார்ப்போம். சரி, 80 ரன்னு 70 ரன் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காசுக்கு முன்னாடி சொல்லியிருந்தீங்க. இந்த நிலைமையில் என்ன நினைக்கிறீங்க? ஆஹா, தரையோட தரையா அடிச்சிருக்காரப்பா, பரவாயில்லப்பா. பெரிய ஷாட்டுக்கு போலனாலும் டீசெண்டாக ஸ்ட்ரைக் ரொட்டேஷன் வந்துகிட்டு இருக்குது, அதுவே பெரிய விஷயம். ஹாட் பால் வரலனாலும் இதாவது வருது அப்படின்ற மாதிரி இருக்குது. அந்த சிங்கிளோட ஓவரும் முடிஞ்சிருச்சு. நாலு ஓவர் முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா 40 ரன் ஆன் த போர்ட். ஸோ டீசெண்டான ஒரு ஸ்கோர் போர்டு கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் அவங்க ஆரம்பித்த வேகத்துக்கு ஒரு 50 ரன் 60 ரன்னு கிட்ட சாலிடாக வந்திருக்கணும். பட் விக்கெட்ஸ் மாற்றி விழுந்தனா அதுவே ஒரு ப்ரெஷர் ஆயிடுச்சு. பட் நத்திங் இன் அவர் ஹேண்ட்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அது வந்து பேட்டிங் டீம் கையில், அண்டர்டாக்ஸ் கையில் தான் இருக்குது. ஸோ இந்த ஒரு ஓவரில் எவ்வளோ ரன்னு ஸ்கோர் பண்ணுவாங்க அப்படின்ட்டு தெரியல. இது எனி கெஸ் ப்ரோ, டீசெண்டாக இவ்வளோ வச்சா நல்லா இருக்கும்ப்பா எங்கள் பவுலர்ஸ்க்கு அப்படின்னு. 65. இப்போ 40 இருக்கிறாங்க. அப்போ இந்த ஓவரில் 25 ரன் வரும்ன்றீங்களா? 25 ரன் அடிக்கணுன்றீங்களா? அடிச்சே ஆகணும், வேற வழி இல்லை அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ கடைசி ஓவர் இந்த மேட்ச்ல இன்னைக்கு டேவோட முதல் இன்னிங்ஸ்ல பார்க்கலாம். முதல் பால் லாஸ்ட் ஓவர்ல. ஆஹா, ஹைட் ஏத்திருக்காரப்பா, லாங் இருக்கா? அதெல்லாம் எங்களுக்கு கவலை இல்லை. பவுண்டரி லைன்லாம் அழகான ஒரு கேட்ச், வெல் டைமிங். பட் ஆனால் வந்து தூரம் டிஸ்டன்ஸ் போகாம பால் பவுண்டரியிலே படுத்துருச்சு.
கடைசி ஓவரில் முடிஞ்ச அளவு ஸ்கோர் போர்ட் புஷ் பண்ணுற காரணத்தால லாஃப்டர் ஷாட்டு அதில் வந்தது ஒரு விக்கெட்டு. அதை தொடர்ந்து இப்போ ஒரு டாட் பால் வேறு அடறடா 50 ரன் தன்னாலே வந்து சூப்பரான ஒரு விஷயம் ஆயிடுச்சு. சரி ஓகே, ஸ்டில் ஹோப் இஸ் ஆன், பட் வாட் ஹேப்பன்ஸ், வாட் எவர் இஸ் ஹேப்பனிங் ப்ரோ அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ பெரிய லாஃப்டர் ஷாட் ட்ரை பண்ணாரு, பட் ஆனால் பால் போகலை, டைமிங் மட்டும் இருக்குது, வெளியே போகிற அளவுக்கு ஸ்ட்ரென்த் இல்லையே அப்படின்ற மாதிரி இருக்குது. ஒரு பவர் பேக் பஞ்ச் ஒன்று டமார்னு ஒன்று கொடுத்தாருனா தரமாக இருக்கும் உங்கள் டீமுக்கு. ஆனால் ரூபி ஃப்ரெண்ட்ஸே வேற லெவலியா மாற்றி விக்கெட் எடுக்கிறீங்கோ. ஆஹா, இந்த அண்ணன் ஸ்ட்ரைக் வர்றேன் இவ்வளோ நேரம் நான் ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேனே. அண்ணன் இப்போ ஸ்ட்ரைக் வந்திருக்காரு, ஆனால் பால் கம்மியாக இருக்குது. போகிற போக பார்த்தா மாற்றி இருக்கிற பாலையும் குறை பாலையுமே வந்து டாட் பால் போட்டு விட்டுருவாங்க போலையே. ஓ, மறுபடியும் உள்ள போட்டு லென்த்தா உள்ள இறக்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு ரூபி டீமோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் டெலிவரியா இருக்குமோ. ஃபுல் டாஸே மறுபடியும் சரியா பண்ணலாம். நோ பால் கொடுத்துட்டாங்கப்பா, நோ பால். ஆஹா, அன்எக்ஸ்பெக்டடா, டோட்டலி சீரியஸ்லி அன்எக்ஸ்பெக்டட். இந்த மாதிரி ஒரு கடைசியில் இப்படி நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். யா சொல்லுங்க அம்பையர் ஜி, கம்ப்யூட்டர்ல பார்க்கணுமா? கம்ப்யூட்டர் ஜி, ஹைட் நோ பாலுக்கு ரிவ்யூ பாருங்க ஜி. ஹலோ, ஓகே, அந்த பால் வந்து நோ பால் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிளியர் ஆயிடுச்சு. ஸோ நல்ல ஒரு ரிவ்யூ. அண்ட் அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸுமே முடிஞ்சிருச்சு. அவங்க எதிர்பார்த்த ஸ்கோரு வந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு 50% தான் வந்திருக்குது. இது வந்து கொஞ்சம் வருத்தமடைய வேண்டிய விஷயம். பட் ஸ்டில் தே ஹாவ் அ குட் பவுலர்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 42 ரன் அடிச்சிருக்கிறாங்க ஆன் த போர்ட் அண்ட் 43 ரன்ஸ் ஆன் போர்ட் டார்கெட் இப்போதைக்கு வந்து யாருக்கு இருக்குது அப்படின்னா ரூபி ஃப்ரெண்ட்ஸுக்கு இருக்குது. வெல் பவுலிங். சீரியஸ்லி வந்து அவங்க பேட்டிங் எடுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனால் இப்போ சொல்கிறேன், அவங்க பேட்டிங் எடுக்காமல் இருந்ததை வந்து சந்தோஷப்படுவாங்கன்னு நினைக்கிறேன். மொதல் ஓவர்லேருந்தே செம்மையான ஒரு டாமினன்ட். அதை தொடர்ந்து தரமாக வந்த எல்லாருமே வந்து விக்கெட் வேறு எடுத்துருக்குறாங்க. இன்றைக்கி யார் முகத்தில் முடிச்சாங்கன்னு தெரிலப்பா. செம்மையாக ஸ்பெல்லு போட்டு சூப்பர் டூப்பராக பவுலிங் போட்டு மேட்சை வந்து சூப்பராக அவங்க கைக்கு வந்து இப்போதைக்கு வச்சுருக்குறாங்க. கண்டிப்பாக அண்டர் டாக்ஸ் அணியினர் அவ்வளோ ஈஸியாக விட மாட்டாங்க. டீம் பேர் மட்டும்தான் அப்படி, ஆனால் அவங்க பண்ணுற வேலை, அவங்க ஃபைட் பேக் பண்ணுறதெல்லாம் வந்து அப்படி கிடையவே கிடையாது. தே ஆர் லைக் அ ஃபீனிக்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்து முடியாத மேட்சை மூச்சு காட்டியிருக்கிறாங்க. ஸோ பார்க்கலாம் ரெண்டாவது இன்னிங்ஸில் சேஸில் வந்து என்னென்னலாம் ட்விஸ்டெல்லாம் நடக்க போகுது அப்படின்றத வந்து ரெண்டாவது இன்னிங்ஸில் பார்த்து தெரிஞ்சப்போம். ஃப்ளோவாக பேசலன்னு நினைக்கிறீங்க, மார்னிங் டைம் அப்படி தான் இருக்கும். போக போக பிக்கப் பண்ணிக்கிறேன், பழைய ஸ்லாங் வந்துடும். டிஜே பாட்டு போடுப்பா, காலையில் எல்லாம் குஷி பட்டுக்கணும். பாட்டை போடுப்பா. Shit. ரெண்டு பேரும் எங்க லாங்ல
ஸோ முதல் இன்னிங்ஸில் செம்மையாக பவுலிங் போட்டார் சுதாகர், பேட்டிங் உள்ள வந்திருக்காப்படி. அண்ட் மதன் ஆர்வை சாம் லாஸ்ட் ஓவர் போட்டார். ஆர்வை சாம் அவர் தான் இப்போ ஸ்ட்ரைக்கில் இருக்க போகிறாரு. ரூபி ஃப்ரெண்ட்ஸ் கோவலம் நல்ல ஸ்டார்ட்டுங்க. அப்பீல் பண்ணியிருக்காங்க. ஸோ சாலையில் பார்த்துட்டு இருக்க அனைத்து மக்களுக்கும் இனிய வணக்கங்கள். அதில் ஒரு அண்ணன் குசுமுகார அண்ணன் நினைக்கிறேன் சொல்லியிருக்காரு, ஏதோ ஒரு ஓவரில் ஒரு 6 போனால் 10,000 ரூபாய் கொடுக்குறப்பா அப்படின்னு சொல்லி. ஆஹா, சிறப்பான பந்துங்க, சிறப்பான ஆள் நீன்ற மாதிரி சிறப்பான பந்துங்க. இது 2 டாட் பாலும் மதனுக்கு பேக் டு பேக் டாட் பால்ஸ். இது வரைக்கும் அவரோட எக்கனாமி ஓவராலாக கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்திருக்கு. விக்கெட்டும் பார்த்தீங்கன்னா 1 தான் எடுத்திருக்காரு ஓவராலாக. ஸோ இந்த மேட்ச் ஒரு மேட்ச் டிஃபைனிங் ஓவராக அமைய போதுங்க. சிறப்பான பால், மீண்டும் பேக் டு பேக் டாட் பால்ஸ். ஸோ LLF ஸ்டார் ஆஃப் இந்தியா ட்ரிபிள்எஸ் எல்லா டீமுக்குமே சப்போர்ட் ஹெவியாக இருக்குது யூடியூப் கமெண்ட்டில். ஆஹா, கிளான்ஸ் பண்ண பார்த்தாரு, லெக்கில் போடப்பட்ட பந்தை. பட் அனதர் டாட் பால். முக்கியமான விஷயம், ரன்னே வரலங்க. டார்கெட் என்னமோ 43. மேண்டட்ரி பவர் பிளே, பேட்டிங் பவர் பிளே யூஸ் பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் இருக்குது. அதுக்கப்புறம் இருக்கிற 3 ஓவரில் ரன்ன பால் வந்துச்சுனாலுமே ஈஸியாக சேஸ் பண்ணிடலாம். பட் இங்கே கட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்கப்பா மாமல்லபுரம் டீமு. ஆஹா, செம்மையாக இருக்காருங்க. நெயில்ட் அப் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு ஆணியை வச்சு சக்குன்னு வச்சு அச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அச்சாருங்க. சரியான பால். 2 ஃபீல்டர்ஸ் மட்டும் தான் வெளியில. லாங் ஆன் அண்ட் டீப் மிட் விக்கெட். டபுள் சவுண்ட் வந்தது. வெயிட் பண்ணுவோம். மேலே போயிருக்காங்க. ஸோ போல்டுக்கு நினைக்கிறேன் கரெக்டாக. எஸ், போல்டுக்கு. என்னன்னா ஸ்டிக்கர் பட்டிருக்கேங்க. அவுட் ஆயிருக்கா அப்படி. ஆர்வை சாம் பவுலிங்ல சிறப்பா போட்டாரு. அவர் போலிங்க அவருக்கே ரிப்பீட் போட்டு காமிச்சிருக்காருங்க மதனு. எப்பா செம்ம ஸ்டார்டியா மதனு ஒரு விக்கெட் மெய்டனோட ஸ்டார்ட் பண்ணிருக்காருங்க. இங்க முதல் ஒரு முடிவில் ஸ்கோர்ல எந்த மாற்றமும் இல்லை, விக்கெட்ல ஒரு மாற்றாங்க. நன் ஃபார் 1.
ஆகாஷ் எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் ஓவரில் சேசியில் ஃபர்ஸ்ட் ஓவரில் மெய்டன் விக்கெட் தான் ஃபர்ஸ்ட்னு நினைக்கிறேன். ஹிஸ்டரி புக்கை எடுத்து பரட்டணுமா? அதுக்கு நம்பால் இருக்காரு, கவலைப்படாதீங்க. அருண் ப்ரோ சொல்லுவார் சீக்கிரமா. ப்ரோ சொல்லுவார். ஷாட் அடிச்சாரு. முதல் ஓவர் ஓவர் முடிஞ்சா என்ன, ரெண்டாவது ஓவர் நான் பாத்துக்கிறேன். அதே தாங்க, முதல் ஓவர் முடிஞ்சா என்னப்பா, ரெண்டாவது ஓவர் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜோஷுவா ஆரோட வாங்கோன்னு வரவேற்றிருக்காரு. 23 பால்ல 37ங்க. எஸ், இன்ஃபேக்ட் ஷாட் அடிச்சது பார்த்தீங்கன்னா சுதாகர் சரியான ஷாட்டுங்க. டவுன் தி கிரவுண்ட் ஸ்ட்ரைட்டா ஃபீல்டர் ப்ளேஸ் பண்ணி வச்சிருக்காங்க. சிங்கிள் மட்டுமே. செம்மையான ஸ்டார்ட் ஆக்சுவலா. சீரியஸா மாமல்லபுரம் டீம். அந்த அதர் அண்ட் ரூபி ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரம் கோவளம். உங்க எதிர்பார்க்கறது இந்த மாதிரி ஒரு 6 ஓவருக்கு வந்துச்சுனாலே அந்த ரிக்வயர்ட் ரேட்டை வந்து பூர்த்தி பண்ணிக்கினே இருக்கலாம். செம பாலுங்க டு த பாடி. எஸ், ஜானகிராமன் எக்ஸ்பீரியன்ஸ்டு பவுலர் முன்னாடி பண்ணியிருக்காருங்க. அண்டர் டாக்ஸ் டீமுக்காக முன்னாடி சூப்பரா பவுலிங் போட்டிருக்காரு. another dot ball. ஆஹா, பாலை மிஸ் பண்ணாத அப்படின்னு யாரோ சொன்னாங்க. அது பவுலருக்கே சொன்ன மாதிரி இருந்தது, விட்டாரு. இது ஒரு த்ரில்லிங்கான மேட்சா மாறும்னு நினைக்கிறேன். மாறிடுச்சு, ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் மாறிடுச்சு. பட் 4வது ஓவர் 5வது ஓவர் வரைக்கும் போகும்போது தான் அந்த த்ரில்லிங் இருக்கும். டிக் 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 டிக். காத்துல போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். போயிடுச்சுங்க. 6. ஸோ நம்ம மட்டும் இல்லை, லைவ்ல மணியுமே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. சூப்பர்பா. ஹலோ 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 செக். ஹலோ. 2 ஓவர் முடிவுல ஸ்கோர் 14-1. 14-1. ஆமாங்க. 29 ரன் 18 பால்ல. இதுக்கப்புறம் எல்லா மேட்ச்லயுமே செகண்ட் இன்னிங்ஸ் நானே பேசலான்னு இருக்கேன். நான் பேசினேன்னா மேட்ச் ஒரு மாதிரி த்ரில்லிங்கா போகுது. என்னப்பா இங்க பாருப்பா ஆகாஷ், நம்மளோட சியர் கேர்ள்ஸ் பாருப்பா. அதையும் ஒப்பாரி எப்ப ஒப்பாரி வைக்கிற மாதிரி ஆயிப்போச்சப்பா நிலைமை. கம்பெனி பலமா கொடுத்துருக்கப்பா. யார் அந்த தலையில வந்து பேண்ட் போட்டு வர? அடிக் பாண்டியா? பாசிமணி ஊசிமணி உட்கார்ந்துருக்க சாமியோய். ஓ சாமியோய், இன்னைக்கு அலப்புற கிளப்புது சாமியோய். அலப்புற கிளப்புற சாமியோய். தம்பி இப்பெல்லாம் பேசினா வெளில போறப்ப டிஜே உதச்சிருவான், பாத்துக்கோ. டிஜே கோவப்பட்டுருவான். தூக்கி அடிச்சாரு. எங்கோ போச்சு. சுதாகர் பேட்ல இருந்து இன்னொரு பெரிய ஷாட்டுங்க 6க்கு. ஐயா மண்டபை ஐயா, என்னாச்சு ஐயா? மண்டபை ஐயா கமெண்ட்ல கேட்டிருக்கா அப்படி, என்ன பால் யூஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டம்பர் பால்ல மேட்ச் வந்துட்டு இருக்கு ஐயா. லப்பர் பந்து. of 17. செம்ம 6ங்க. அருணோட முதல் பால் ஸ்லாட்ல இருந்துச்சு, கராசி விட்டாரு. அவுட் சைட் ஆஃப்ல ஒரு வைடு திரும்ப போட்டாங்க. நம்ம ப்ரெஷருங்க, ஸ்ட்ரெயிட்டாகவே ப்ரெஷர் ஆன் த பவுலர். ஏன்னா 3 பால்ல
பேட்டிங் டீமாக ஒரு பெரிய ஷாட் டார்கெட் பண்ணீங்க அப்படின்னா பால். ஆஹா, பெரிய ஷாட்டுக்கான முயற்சி, சிங்கிள் மட்டுமே. ஸோ முதல் பால் ஒரு குட்டி இன்ஃபர்மேஷன் மட்டும் வந்தது, அந்த 6 இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஷாட்டுங்க காத்துல. ஆஹா, பால் கேரி ஆகல, சிங்கிள் மட்டுமே. நல்ல ஓவருங்க, இது வரைக்கும் ஒரு நல்ல ஓவரா அமைஞ்சிட்டு இருக்கீங்க. ஸோ கார்த்திக் பிரதர் ரொம்ப நன்றி, சூப்பராக டோர்னமெண்ட் ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல போட்டிருக்கா. அப்படி ஸோ இந்த நேரத்தில் அடுத்த போட்டிக்கான டாஸ் தயாராகணும். டிபிசி திருவண்ணை மற்றும் ஜிஎஸ்சிசி நியூ கல்பாக்கம் இந்த இரு அணி கேப்டன்கள் பிரசன்டேஷன் ஏரியாவுக்கு வரும்படி கேட்டுக்கொள்கின்றோம். உங்களுக்கான டாஸ். செகண்ட் மேட்சுக்கான டாஸ் அப்படின்னு கேட்டீங்க, இங்க நோ பால். அங்க டிபிசி கேப்டன் அண்ட் ஜிஎஸ்சிசி கேப்டன் வாங்க. ஓகே, ஓ டு த டாஸ். ஜிஎஸ்சிசி கேப்டன் வாங்க வாங்க. ஸோ ஆகாஷ், நம்ம கூட பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மேட்ச் கேப்டன் டிபிசி திருவரந்தை கேப்டன் இருக்காங்க அண்ட் ஜிஎஸ்சிசி நியூ கல்பாக்கம் கேப்டன் இருக்காங்க. ஸோ இப்போ டாஸ் நடக்க போகுது. Heads it's a call. Tails it is. திருவரந்தை டிபிசி டாஸை வின் பண்ணியிருக்காங்க. ஸோ சூஸ் டு போல் ஃபர்ஸ்ட்னு சொல்றீங்க. ஸோ ஒரே ஒரு கேள்வி, லாஸ்ட் மேட்ச் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடினீங்க, 45 தான் அடிச்சிங்க, அதை நீங்கள் ரொம்ப லாபகமாக கண்டெயின் பண்ணிட்டீங்க. இப்போ எதுக்கு பவுல் ஃபர்ஸ்ட்னு சொல்கிறீங்க? இல்லை, போலிங் லைனப் கொஞ்சம் நல்லா இருக்குண்ணா. ஸோ ஒரு 30-40க்குள்ளே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டோன்னா பேட்டிங் விளாட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் போலிங் போடலான்னு இருக்கும். ஸோ போலிங் லைனப் நல்லா இருக்கு அதனால. ஸோ நீங்கள் டாஸ் வின் பண்ணியிருந்தா என்ன எடுத்திருப்பீங்க? பேட்டிங் தான் எடுத்திருப்பீங்க. ஸோ டாஸ் ஒரு பெரிய ஃபேக்டரா அமையாது, ஏன்னா இவர் பேட்டிங் தான் எடுத்திருப்பன்றாரு, இவர் போலிங் தான் எடுத்திருப்பன்றாரு. ஸோ வாழ்த்துக்கள் ரெண்டு டீமுக்குமே. ஸோ தேங்க்யூ பிரகானா, ரொம்ப நன்றி. சிம்பிளாக வச்சிட்டாருண்ணா. 3 ஓவர் முடிவில் ஸ்கோர் 26, இன்னும் 2 ஓவரில் 17 ரன் வேணும். ஸோ சிம்பிளாக வச்சிட்டாரு. போன மேட்ச் வந்து நாங்கள் 45 அடிச்சே டிஃபெண்ட் பண்ணிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் பவுலிங் போட்டு 30க்குள்ளே டிஃபெண்ட் பண்ணி நாங்கள் டக்குன்னு முடிச்சிருவோம்ப்பா அப்படின்னு சொல்லி சிம்பிளாக சொல்லிட்டாரு. பதினேழு ரன்னுங்க 2 ஓவரில். இந்த ஓவர் கொஞ்சம் கண்டெயின்டாக போடணும். இந்த ஓவர் பவுலிங் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா, பவுலிங் பர்ஸ்பெக்டிவ்லேருந்து ஒரு 2 ரன் ஓவர், ஏன்னா மொதல் ஓவர் மாதிரி ஒரு விக்கெட் டேக்கிங் ஓவராக அமைஞ்சது அப்படின்னா ஒரு சான்சஸ் இருக்கு. ஸோ பார்ப்போம்.
சூப்பர் பாலு. வைட் டெலிவரியா, வைடுக்கு ரிவ்யூ, வைடுக்கு மேலே போயிருக்காங்க. ஸோ எஸ் வைடு குத்தா அப்படியே அண்ட் வைடுலேயே தாங்க கால் இருந்திருக்கு. ஒரு எக்ஸ்ட்ரா பாலு ஆஸ் வெல் அஸ் ஒரு எக்ஸ்ட்ரா ரன். ஸோ 3 ஓவரில் ஷாட்டுங்க, ஸ்டாண்ட் அண்ட் டெலிவர், நின்று கடாசி இருக்காரு. லாங் ஆன் பண்ணைக்கு மேலே 6க்கு. திரும்ப சிம்ல ஷாட்டு into the wicket keeper's hand. ஆஹா, இம்பார்ட்டன்ட் விக்கெட் வந்திருக்குது. அண்ட் இன்னும் 10 ரன் 10 பால்ல வேணும். நல்லா ஆனாருங்க ஜோஷ்வா. 8 லூஸ் பண்ணியிருக்காரு. 21 of 12. நியூ பேட்ஸ்மேன் இம்மான் அனாச்சி. பத்து பால்ல 10 வேணுங்க. நல்லா தட்டி விட்டு ஓடிருக்காரு கவர்ஸ்ல. முதல் பாலே இமான் ஆஃப் த மார்க் ஆயிருக்காரு. சென்சிபிள் கிரிக்கெட்டு. நேரத்தில் வந்து பெரிய ஷாட் ஆடி ஒரு டாட் பால் வந்து ப்ரெஷர் வர வேணாம். நம்ம நியூ பேட்ஸ்மேன் அந்த சைடில் சுதாகர் சூப்பர் ஆடிட்டு இருக்காரு. அவர் ஸ்ட்ரைக்கை குத்துருவோன்னு செமையாக பண்ணாருங்க. என்ற காலு காலிங்க. இன்னொரு விக்கெட்டு. 3 பால்ல கடைசி 3 பால்ல 2 விக்கெட் வந்துருக்குது. ஜஸ்ட் சிங்கிளுக்கு. சுதாகர் 8 of 4க்கு ரிப்போர்ட் பேக் பண்றாரு. நியூ பேட்ஸ்மேன் ரவிக்குமார். 2 நியூ பேட்டர்ஸ். ஒரு சைடு இமான், ஒரு சைடு ரவிக்குமார். 9 of 8. தேவை ஒன்றும். ஆஹா, பெரிய ஷாட்டு. தேடல் முயற்சி என்ன வேணாலும் சொல்லலாம். சிங்கிள் மட்டுமே. ஆனால் கடைசியாக வந்திருக்கா. ஓவர் த்ரோ. ஃபீல்டர் மேலே தப்பு இல்லைங்க. பவுலர் கொஞ்சம் காலை வச்சிட்டாரு. காலில் பட்டு பால் டிஃப்ளெக்ட் ஆயிடுச்சாங்க. அதில் ஒரு ரன் ஸ்டீல் பண்ணிட்டாங்க, திட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். லாஸ்ட் பால் 4th ஓவர். 7 of 7 டு வின். நல்ல ஓவருங்க. ஃபைனலி ஒரு நல்ல ஓவர் பார்த்துருக்கோம் இங்கே. 2 விக்கெட்டு as well as 10 ரன் அந்த ஓவரில். 7 ரன் அடிக்கணும் லாஸ்ட் ஓவரில். ஒரு பேட்டிங் பவர் பிளே வேறு. 7 of 6
அதான் சொன்னேன் இல்ல, லாஸ்ட் ஓவர் வரைக்கும் த்ரில்லிங் டிக் 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 போகணும். கண்டிப்பா டிக் 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 மூமெண்ட். ஸோ 6 பாலுக்கு 7 ரன்கள், 6க்கு 6 அடிச்சா சூப்பர் ஓவர். சூப்பர் ஓவர். நிஜமாவே அது சூப்பர் ஓவரா தான் முடியும். ஸோ உங்களோட ப்ரெடிக்ஷன் சொல்லுங்க ஆகாஷ். எனக்கு என்னமோ பேட்டிங் சைடு ஹெவியாவே இருக்குன்னு தான் தோணுது. பட் பவுலிங் இங்கேருந்து ஜெயிச்சாங்கன்னா ஒரு பவுலரா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். எஸ், பேட்டிங் சைடு தான். ஏன்னா பவர் பிளே ஒன்று. ஸோ இவங்க ஓவரோட அந்த கணக்கு பிரகாரம் பார்த்தா இவங்க முன்னாடியே வந்து பெட்டர் ஓவரை நிறுத்திருக்காங்களான்னு கேட்டால் நமக்கும் தெரியாது. ஸோ போடுறவர் இதுக்கு முன்னாடி எப்படி போட்டிருக்காரு நம்ம உடனே அனலைஸ் பண்ண முடியல. ஆக்சுவலா நல்லாவே போட்டிருக்காரு. அப்படியா? 5.25 அவரோட எக்கனாமி. லெக் பிரேக்கர் ஸ்பின்னர். ஓஹோ ரைட்டு. பட் ஹிட்டர் இருக்காங்க. ஒரே ஹிட்டு தான், ஒரு நாக் தூக்கி அட்டிச்சாருன்னு முடிஞ்சிச்சு. எனக்கு என்னமோ சேலஞ்சு கொடுப்பாருன்னு தோணுது. முதல் 3 பால் ரொம்ப முக்கியங்க. 3 பால்ல ஒரு ரன்னு இல்லைன்னா ஒரு ரன்னே இல்லை. 3 பாலுமே டாட் பால், இல்லை 3 பால்ல ஒரு ரன் தான் வந்திருக்கு அப்படின்னா மேட்ச் ஆன். சக்திவேலு bowlingல கட்டர் தான் போடுறாரு போல இருக்கு. எஸ், சிங்கிள் மட்டுமே பரவாயில்லைங்க. ஒரு ரன்னு பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த ஒரு ரன் போன ஓவரில் ஒரு ஓவர்த்ரோவில் ஒரு ரன் வந்து பார்த்தோம். அந்த ஒரு ரன் ஏதாவது ஒரு பெரிய ஃபேக்டராக வைக்குமான்றத போக போக தாங்க தெரியும். நிச்சயமா அதுதான் வந்து பாருங்க, அந்த ஒரு ரன் எந்த அளவுக்கு இம்பாக்ட்ல வந்து முடியும் தெரியல. எஸ், நம்ம இந்த ரவுண்ட் 4ல நிறைய மேட்சஸ் பார்த்தோம். 1 ரன் டிஃபரன்ஸ் பெருசு. போல்டு போல்டு 6 பிரஷருங்க. பிரஷர் சீரியஸா பிரஷர். தொட்டு விட்டு ஆடி இருக்கலாம், பட் இல்ல தொட்டு விட்டு ஆட முடியாது. ஒரே ஒரு பெரிய ஹிட் வேணும். அவர் கரெக்டா தான் பிளான் பண்ணிருக்காரு. பட் பால் ஏக்கர் வேகத்துல விழுந்துச்சு. ஆக்சுவலா இங்க லைவ்ல ரீப்ளே பார்க்குறப்ப இன்னும் பெட்டரா இருக்குங்க. பால் நல்ல ஆங்கிள் யூஸ் பண்ணி உள்ள கொண்டு வந்திருக்காரு. வைடர் ஆஃப் த கிரீஸ்ல இருந்து பாலை நல்லா உள்ள கொண்டு வந்திருக்காரு. எஸ், 4 பால்ல 6. 4 பால்ல 6ங்க. ஐயோ ரன் அவுட். விக்கெட் கீப்பர் ரன் மிஸ் பண்ணிட்டாரு. ஒரு விக்கெட் கீப்பர் ரன் அவுட் ஆனா மிஸ் பண்ணல. என்ன டெலிவரிங்க, சூப்பர் டெலிவரி கிடைச்சது. சொன்னா முத 3 பால்ல 2 டாட் பால் ஒரு ரன் வந்துச்சுன்னா மேட்ச் ஆனுங்க. இங்க ஆகாஷ் போலரே எதிர்பார்க்கல இந்த டெலிவரி இப்படி வரும்னு. நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிட்டாங்க. ரெண்டு பால்ல 6ங்க. யப்பா 2 பால்ல 6. சகமாம்ஸ் ஒரே பால். ஒரு குட்டி கோரிக்கை. ஏன் சொல்லுங்க. எல்லாரோட டேபிள்லயும் பிபி டேப்லெட் இனிமேல் வாங்கி வைக்கணும். நிஜமா எனக்கே வாங்கி வைக்கணும் போல இருக்குது. நம்ம ரிச்சர்டுக்குலாம் 2 தேவைப்படுமா? லாஸ்ட் பால்ல 6 வேணுங்க. லாஸ்ட் பால்ல ஷெரீப் without troubling the scorers டிபார்ட் பேக் பண்றாருங்க. ஆகாஷ் இதுல ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, இவங்க அந்த பேட் ஒரு பாலுமே பேட்ல ஒரு பட்டு அதாவது ரன் போற மாதிரி இருந்தா ஒரு ரன் 2 ரன் ட்ரை பண்ணி இருந்திருப்பாங்க. இன்னொரு ஹைலைட், அதுக்கான வாய்ப்புமே கிடைக்கல. இன்னொரு அதுதான் நான் அப்பவே சொன்னேங்க. பெரிய ஷாட் எதுக்கு? 2வது பால்ல நம்ம விக்கெட் விட்டாரு ஒரு பேட்ஸ்மேன். அப்பவே நான் சொன்னேன் எதுக்கு அந்த பெரிய ஷாட் அப்படின்னு. மதன் ஸ்டார்டிங்ல வந்து ஒரு விக்கெட் மேடன். சக்திவேலு ஒரு ரன். இது வரைக்கும் 2 விக்கெட். இவங்க 2 பேரும் கேம மாத்திட்டாங்க. 2 ஓவர் எல்லாம் கரெக்ட். விக்கெட் இருக்கு. மேபி அது பெரிய ஹிட் 6 போகலாம். சோ அது கிளியர் ஆகலனா 1 2 போகலாம். கேட்ச் விழுந்தா விழுட்டோம் நமக்கு. சோ அவங்களோட கணிப்பு கரெக்டா தான் இருந்துச்சு. பட் இவங்க 4வது பால்ல இருந்து பிளான் மாத்தி இருக்கணும். ஒரு பால் தப்பு பண்ணாரு. ஒரு பால் மேட்சை காஸ் பண்ணிருக்கா பாக்குறவங்க.
சூப்பர் வின்னியா, செம்மையா. வின்னுங்க. மாமல்லபுரம் மூணாவது மாமல்லபுரம் டீமாக ரவுண்ட் நம்பர் 5க்குள்ள போறாங்க. கைக்கு வந்த மேட்சை விட்டாங்க. அண்டர்டாக்ஸ் கைக்கு வந்த மேட்ச் லிட்டரலா அவுட் கிளாஸுங்க இங்க ரூபி ஃப்ரெண்ட்ஸ். நிச்சயமா ஒரு ஒரு சிறப்பான ஆட்டம்னு சொல்லலாம். ஸோ ரூபி ஃப்ரெண்ட்ஸுக்கு வர வேண்டிய இந்த வெற்றி ஸோ தட்டி பறிச்சிட்டாங்கன்னு தான் சொல்லலாம். மாமல்லபுரம் மதன் and சக்திவேல் பவுலிங்ல கேமே மாத்திட்டாங்கயா. ரெண்டு பேருமே ஒரு சிறப்பான ஆட்டத்தை கொடுத்தாங்க. இந்த நேரத்தில் ரெண்டு டீமுக்கும் வாழ்த்துக்கள் கங்க்ராச்சுலேஷன் சொல்லிக்கிறோம். கேம் சேஞ்சிங் ஓவரா இருந்திருக்கு. கடைசி ஓவர் சக்திவேல் கிட்ட 3 விக்கெட் ஒரு ரன்னு. மதன் முதல் ஓவர்ல ஒரு மெய்டன் விக்கெட். அவங்களுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு ரன்னுங்க, 2 ஓவர்ல ஒரு ரன்னு, 4 விக்கெட்டுங்க. சூப்பர், ரியலி சூப்பர். அம்பையர் என்ற கேப்டனை வந்து அப்ரிசியேட் பண்ணோம். ஸோ இவருக்கு வந்து கடைசி ஓவரை டிசிஷன் எடுத்திருந்தாரு. ஸோ அந்த அளவுக்கு பேஸ் இல்லை, மீடியம் வச்சு ஸோ ஸ்விங்கு. ஸோ இது எப்படி லாஸ்ட் ஓவர் கொடுக்கலாம், எப்படி டிசைட் பண்ணாருன்னு தெரியல. ஸோ கிரெடிட்ஸ் வந்து கேப்டனுக்கு போகும்னு சொல்லலாம், மகாலிபுரம் கேப்டனுக்கு. அன்ஃபார்ச்சுனேட்லி ஸோ ரூபி ஃப்ரெண்ட்ஸ் கைக்கு வந்த மேட்சை தவற விட்டுட்டாங்கன்னு சொல்லலாம். சங்கமாம்ஸ் எஸ், கிரெடிட் லாஸ்ட் ஓவர் போட்ட சக்தி. ஸோ ரெண்டு அடுத்த டீம் விளையாட தயாராக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். அதே மாதிரி போலாம், ஃபீல்டிங் டீம் உள்ள போங்க, வாங்க வாங்க. ரெண்டு